எந்த கிறுக்கு பையலும் கற்ப பைய அறுத்து ஏறி பாப்கட்டு கட் பண்ணிக்கோ சமயக்கட்டை இடிச்சு மூடுன்னு எந்த கிறுக்கு பையலும் பேச மாட்டான். லீக்வானியுக்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் வந்து தமிழ்நாட்டுல பெண்களை எல்லாம் கற்ப பைய அறுத்து ஏறிங்க பாப்கட் வெட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பெண் விடுதலை வந்து பேசினாரு அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் 1950களில் லீக்வானியூ சிங்கப்பூரினுடைய தலைவராக மாறிட்டார். பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு வந்து அவர் நாட்டை வந்து சீர்படுத்துறாரு. அவர் நிறைய பெண்களை வந்து படிக்க வைக்கிறார். பெண்கள் நிறைய படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணத்தின் மேல நாட்டம் இல்லாம போயிருது. அப்போ ஒரு காலகட்டத்தில் 1983ஆம் ஆண்டு சிங்கப்பூரினுடைய குடியரசு நாள் அன்னைக்கு ஒரு அந்த ஊர்வலத்துல பேசுறார். படித்த ஆண்கள் திருமணம் செய்யும் போது தனக்கு நிகராக படித்த பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுறார். பெண்கள் வந்து நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஏன்னா அப்போ ஒரு குழந்தை மிஞ்சி போனா 2 குழந்தை தான் பெத்துக்கிட்டாங்க. அப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லுது பெண்கள் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், பெண்கள் வந்து நிறைய குழந்தைகள் பெத்துக்கணும். 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை பெத்துக்கணும். நம்ம இப்படியே 1 குழந்தை 2 குழந்தைனே விட்டுட்டோம், படிச்ச பெண்கள் யாரும் கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூரினுடைய எதிர்கால தலைமுறைக்கு வந்து யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறார். உண்மையிலேயே நாட்டை பத்தி கவலைப்படக்கூடிய தலைவர்கள் பெண்களுக்கான திருமணம், அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள், இதை பத்தி